விஜய் ரொம்ப கோவமா வீட்டுக்கு வந்து அமைதியாக ஹாலில் உட்காந்துட்டு மீனா அப்படின்னு சொல்லி சத்தம் போட என்னாச்சத்த இருங்க ஒரு நிமிஷம் காஃபி கொண்டு வரேன்னு சொல்லும்போது எனக்கு காஃபியெல்லாம் வேண்டாம் உடனே முத்துவை ஃபோன் போட்டு வீட்டுக்கு வர சொல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட உட்காந்துருக்க என்னாச்சு இப்போ எதுக்கு முத்துவை வீட்டுக்கு வர சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நீங்களே ஃபோன் பண்ணி வர சொல்ல வேண்டியதானு சொல்ல ஏய் நான் சொன்னதை செய்தி முதல்ல முத்துவை ஃபோன் போட்டு வீட்டுக்கு வர சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் ஃபோன் எடுத்துகிட்டு முத்துவுக்கு போயிட்டு தனியாக கால் பண்ணிவிட்டு அத்தை இது மாதிரி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்க அண்ணாமலை இங்கே விஜயா பார்த்து கேட்குறாங்க. விஜயாவும் முத்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கும் போது தான் வீட்டு வாசலில் மனோஜ் வந்து நிற்கிறாங்க. மனோஜ் ரோஹிணியை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறத பார்த்து அத்தனை பேருக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு இங்கே வாசலில் நின்றுட்டுருக்க விஜயா ஓடி போயிட்டு அங்கே மனோஜ் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க அதை கையை எடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி கையை எடுத்து விடுறாங்க. என்னாச்சுரா மனோஜ் என்ன இதெல்லாம் அப்படின்னு அங்கே நிற்கிற அண்ணாமலையிலேருந்து எல்லாருமே பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அப்பா என்னால் இனிமேல் ரோஹிணி இல்லாமல் வாழ முடியாது, ரோஹிணி இல்லாமல் வாழ முடியாதுன்னு என்னால் இப்போ தனியாக வாழ்ந்த கொஞ்ச நாள்லேயே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, உங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் கேஸ் விஷயமா கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, இந்த நிலைமையில் நீங்கள் அவங்க கூட தான் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல மீனா இது எங்கள் லைஃப் நாங்கள் முடிவெடுத்துக்கிறோம், நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல மீனா அப்படியே முறைச்சி பார்த்தபடி நிற்க ஏண்டி நாங்கள் ஏண்டி தலையிடக்கூடாது, மனோஜ் ஏன் பையன் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டிய உரிமை எனக்கும் இங்கே என் புருஷனுக்கும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆண்டி அதெல்லாம் பழைய கதை, இப்போ மனோஜ் நானும் சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்தாச்சு அப்படின்னு சொல்ல அப்படியாடா டேய் மனோஜ் இவ சொல்கிறதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு கேட்க ஆமாம்மா என்னால் இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க முடியாது, ஏன்னா என்னையை முழுசாக நம்பிட்டது நீங்கள், எனக்காக எல்லா இடங்களையும் நின்னது நீங்கள், ஆனால் இப்போயே நல்லா எல்லோரும் முன்னாடியும் அடித்து அசிங்கப்படுத்திட்டீங்களே, என்னால் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அண்ணாமலை என்ன ஆச்சு என்ன விஜய் ஆச்சு எதுக்காக மனோஜ் அடித்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருங்கங்க முத்து வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க விஜயாவும். அப்போது அங்கே நிற்கிற மனோஜ் வந்துட்டு உள்ளே போய் தன்னுடைய எல்லா ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு வெளியே வரவும் செய்கிறாங்க. வந்ததுக்கு பிறகு அங்கே நிற்கிற ரோஹிணியை பார்த்துட்டு வா ரோஹிணி கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஆண்டி நானும் மனோஜும் சந்தோஷமாக இனி சேர்ந்து வாழ போகிறோம், எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இனி குறுக்கிடவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மனோஜை பிடிச்சி கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக அப்பாவை கூட தான் சேர்ந்து வாழணும்னா இனி இந்த வீட்டு பக்கமே நீ வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் விஜயை சத்தம் போட்டு அனுப்பி விட்டு வந்து உட்காந்து அழுகவும் செய்கிறாங்க. என்ன ஆச்சாத்தை என்ன நடக்குதுன்னு நினைக்கிற விஜயாவை பார்த்துட்டு மீனாவை கேட்டுட்டு இருக்கும்போதே முத்து வராங்க. என்னாச்சு மனோஜ் வந்தால் கீழே இப்போ தான் அவனை பார்த்தேன், அந்த பார்லரம்மா கூட இங்கே இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறான், என்னப்பா நடக்குதுங்க, நான் கேட்குற கேள்விக்கு எந்த பதிலையும் அவன் சரியாக சொல்லவும் இல்லை, அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்கே முத்து உள்ளே வராங்க. முத்து உள்ளே வரதை பார்த்துட்டு அங்கே விஜயா நிற்கிறவங்க வெளியே உடனே விளம்பி வேகமாக ஓடி வந்து முத்துவை பார்த்துட்டே நிற்கிறாங்க. அம்மா என்னாச்சுமா இப்போ எதுக்கு அழுகிறீங்க, நான் வேணா அவனை 4 அடி போட்டு இங்கே இழுத்துட்டு வந்துடுறேன், நீங்கள் எதுக்கும் அழுகாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு முத்து நகர்றாங்க. உடனே விஜயா முத்துவோட கையை பிடிச்ச மாதிரி நிற்கிறாங்க. ஒன்று வேணாண்டா, அவன் போகணும் நான் முடிவு பண்ணிட்டான்ல, போகட்டும், அவள் கூட போயிட்டு எத்தனை நாள் அவன் இருக்கான் எத்தனை நாள் வாழ்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல விஜயா என்னாச்சு ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது உடனே விஜயா இங்கே முத்து உடைய கன்னத்தில் தடவிட்டு அவன் தலையை கோதியபடி ரொம்ப கண்காலங்கியபடி வந்து நிற்க முத்துவே இதை அதிர்ச்சியோடையும் ஆச்சரியத்தோடையும் பார்க்குறாங்க. ஏன் பக்கத்தில் நிற்கிற மீனாவே இதை அதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அண்ணாமலை கேட்க இத்தனை வருஷமாக என் பையனை நான் ஒதுக்கி வச்சுருந்துருக்கேன், எல்லாம் யாராலங்க, எல்லாம் அந்த மனோஜால தானே, அந்த கேடு கட்ட பயலால தானே அப்படின்னு சொல்ல என்ன விஜயா சொல்கிறேன்னு கேட்க ஆமாங்க உங்களுக்கு தெரியாது, சின்ன வயசில் இந்த தப்பையும் இவன் பண்ணலைன்றதை எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது, அன்றைக்கி ஸ்கூலில் நடந்த விபத்துக்கு காரணம் கூட இந்த மனோஜ் தான் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு முத்து மேலே பழிய போடவும் செஞ்சுருக்கான், இதெல்லாம் தெரியாமல் நான் இத்தனை வருஷமாக என்னுடைய பையன் முத்துவை நான் இப்படி ஒதுக்கி வச்சுட்டேனேங்க, அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்கிறாங்க. யார் விஜயா உனக்கு இந்த விஷயத்த சொன்னா அப்படின்னு சொல்லும்போது அப்போது உங்களுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமான்னு விஜயா அண்ணாமலையை பார்த்து கேட்குறாங்க. தெரியும் அப்படின்னு சொல்ல பின்ன ஏங்க என்கிட்ட சொல்லலைன்னு எங்கள் விஜயா சொல்லும்போது அதுக்கு முத்து தான் இந்த விஷயத்தை நீ வீட்டில் சொல்ல வேண்டாம், எனக்கு கிடைக்கலனாலும் அந்த பாசம் மனோஜுக்கு கிடைக்கட்டும்னு சொன்னான் அப்படின்னு இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயா இன்னும் நொறுங்கி போய் விஜயா வந்து முத்துவை பார்த்து கண்கலங்கியபடி நிற்கிறாங்க. உடனே முத்துவும் தான் அம்மாவை பார்த்து அம்மா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படிமா தெரியும்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. அதுக்கு இங்கே விஜயாவும் இந்த விஷயம் எனக்கு பார்வதி வீட்டுக்கு போனதுக்கு பிறகு தான் தெரியும்,
பார்வதி வீட்டில் சிவனும் பார்வதியும் இந்த கதையை பற்றி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லணும்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த கதையை கேட்டேன். இந்த கதையை கேட்டதுமே இது மனோஜ் முத்து வாழ்க்கையில் நடந்த கதை மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும் போது எனக்கு விஷயமே தெரிஞ்சுது. ஆமாம், அந்த கதையில் நடந்தது எல்லாமே உண்மைதான். தப்பு பண்ணது ஒருத்தன், தண்டனை அனுபவிக்கிறது இன்னொருத்தன். இந்த கதையை என் பையன்தான் என்கிட்ட சொன்னான். என் பையன் பேர் கூட ஆகாஷ் தான். அதே ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துகிட்டு இருந்தவன் தான். அவனை அதுக்கப்புறமா நான் வேறு ஸ்கூலில் இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு போட்டேன். அவன் தான் இந்த கதையை சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்லியிருக்காரு. சிவன் சொன்ன விஷயங்கள் அப்படியே முத்து மனோஜுடைய வாழ்க்கையில் நடந்தது. அப்புறம்தான் உண்மை என்ன, உண்மையான ஸ்கூல் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு விஜயாவுக்கு உண்மை என்னன்னு தெரிய வரவும் செஞ்சுருக்கு. அதுக்குனால தான் இப்போ இவ்வளோ கோமா வந்திருக்காங்க. அங்கே ஷோரூம்க்கு போயிட்டு மனோஜிகிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. மனோஜ் அதுக்கான பதிலை சரியாக விஜயா கிட்ட சொல்லாததுனால ஷோரூமில் எல்லாருக்கு மத்தியிலையும் விஜயா மனோஜை போட்டு அடிக்கவும் செஞ்சுருக்காங்க. அந்த ரோஹிணிகிட்டையும் கொஞ்சம் கொலாவிக்கிட்ட இருந்ததுனால ரொம்பவும் சுத்தமாக கோவத்தில் பலார்னு 4 அறையை விட்டுட்டு அங்கேருந்து நகர்ந்து வரவும் செய்ய, இங்கே விஜய் வந்ததுக்கு பிறகு ரோஹிணி என்னென்ன ஏற்றி விடணுமோ அத்தனையும் இங்கே மனோஜுக்கு ஏற்றி விடவும் செஞ்சுருக்காங்க. உனக்கான மரியாதை இனி எல்லாமே போயிடுச்சு. இனிமேல் உனக்கான மரியாதை எப்படி கிடைக்கும்? உங்கள் அம்மானா அம்மா பின்னாடியே நீ சுற்றி இருந்தானா உனக்குன்னு வாழ்க்கையில் என்ன தான் இருக்கும் நீ சொல்லி பார்க்கலான்னு ஏகப்பட்ட விஷயங்களை இங்கே விஜயாவை பற்றி மனோஜுக்கிட்ட ஏற்றி விட, மனோஜ் இருந்த கோவத்தை இன்னும் அதிகமானதுனால தான் எனக்கு ரோஹிணி தான் வேணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு இங்கே நிற்கவும் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டை விட்டு வெளியே போகவும் செஞ்சுருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னதுமே முத்து அதெல்லாம் விடுங்கம்மா பார்த்துக்கலாம், இப்போ மனோஜ் எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், அந்த பார்லர் அம்மா கூட வாழ விட்டு அவன் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும்னு சொல்லும் போது, டேய் அவன் வாழ்க்கையை அவன் முடிவு பண்ணிட்டான், இனி இதில் தலையிடுறதுக்கு நாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல, என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எங்கள் முத்துவும் சொல்கிறாங்க. அம்மா உங்கள் பாசம் கிடைக்கணும்னு நான் நினச்சது எல்லாமே உண்மைதான். ஆனால் அந்த பாசம் எனக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நான் நினைக்கல. எனக்கு மனோஜுக்கு ரவிக்கு 3 பேருக்குமே உங்கள் பாசம் கிடைக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். ஆனால் இப்போ மனோஜை நாங்கள் விட்டுட்டு எப்படிம்மா அதை அப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்ல, டேய் இது உன்னுடைய குணம்டா. ஆனால் அந்த மனோஜை நான் அடிச்சிட்டேன்ற கோவத்தில் இப்போ இந்த வீட்டை விட்டு போகட்டும்டா விடுறா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் விஜயாவுக்கு திடீர்னு ஞாபகம் நேராக ரூம்குள்ளே பதட்டத்தோடு உள்ளே ஓடுறாங்க. உள்ளே ஓடி பார்க்குறாங்க. ரூமில் தேடி பார்க்குறாங்க. என்னாச்சுன்னு எல்லாருமே ரூம்குள்ளே விஜயாவை பார்த்து கேட்க, வீட்டு பத்திரங்க அப்படின்னு சொல்ல, வீட்டு பத்திரமா என்ன விஜயா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலை. ஆமாங்க, வீட்டு பத்திரத்தை மனோஜ் கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன்னு சொல்ல, அதுதான் பேங்கில் இருக்கேன்னு எங்கள் முத்து சொல்ல, நடந்த விஷயத்த அப்போ தான் விஜயா சொல்கிறாங்க. பேங்கில் இந்த வீட்டு பத்திரத்தை மீட்டு அவர்கிட்ட கொடுக்கணுன்றதுக்காக தான்டா கொண்டு வந்து வீட்டில் வச்சுருந்தேன். இப்போ வீட்டு பத்திரத்தையும் காணும். அப்போது அந்த பார்லர்காரியும் இந்த மனோஜ் பாயிலும் ஒன்றா சேர்ந்து இந்த வீட்டு பத்திரத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியில் வாயை பிளந்த மாதிரி நினைக்க, ஏன் விஜயா எந்த விஷயத்தையுமே வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு செய்ய மாட்டியா? உன் விருப்பத்துக்கு உன் இஷ்டத்துக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரும் நடந்துக்கணும். ஆனால் உன் விருப்பத்துக்கு நீ செய்ய போனதுனால தானே இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை. அப்போ மனோஜ் கண்டிப்பாக அந்த வீட்டு பத்திரத்தை வச்சு ஏதாவது பிளான் பண்ண தான் போகிறான் அப்படின்னு இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. டேய் அப்படிலாம் எதுவும் ஆகிடக்கூடாதுரா. என் வீட்டை எனக்கு யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இது எங்கள் அப்பா எனக்காக வாங்கி கொடுத்த வீடு. இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த வீட்டு பாத்திரம் என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியலேன்னு விஜயா பயந்து போய் நிற்க, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த வீட்டு பாத்திரம் அந்த பார்லர் அம்மா கையில் போக விடாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. விஜயா நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனை எப்படி கிடைச்சிருக்க பாத்தியா உன் பையன் மூலமாவே அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை உனக்கு எப்படி கிடைச்சிருக்க பாத்தியா உன் பையன் மூலமாவே தான். மனோஜ் நீ எவ்வளோ நம்பின, ஆனால் உன் முதுகில் குத்திட்டு போயிட்டான் பாத்தியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கேருந்து மனோஜ்கிட்டேருந்து வீட்டு பத்திரத்தை மீட்கணுன்றதுக்காக முத்து ஒரு பக்கம் ஓடுறாங்க. இங்கே விஜயா தான் செஞ்ச தவறை நினச்சி வருத்தப்பட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அதே போல தான் இங்கே மீனாவையும் ஒரு ஏக்கத்தோட ஒரு பார்வை பார்த்தபடி இருக்கவும் செய்கிறாங்க. விஜயாவுக்கு தான் செஞ்ச தப்பு எல்லாமே கண் முன்னாடி வந்துட்டு போனாலும் இப்போ மனோஜ் ரோஹிணியோட போனது, மனோஜ் வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு போனது, இதை எதையுமே தாங்கிக்க முடியல. தான் செஞ்ச தப்புக்கான தண்டனை இதுதான்ற மாதிரி அப்படியே ஹாலில் உட்காந்து அழுதுகிட்டு இங்கே விஜயா ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க.